மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? இயேசுவே எங்களோடு கூட பேசுங்கப்பா, நீங்க பேசினாதான் நாங்கள் வாழ முடியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது தீமையை வெறுப்பது. தீமையை பார்க்கறது தீமையை செய்யக்கூடாது. ஆமா, தீமை செய்யும்படி விரைந்தோடும் கால்கள். இன்னைக்கு எத்தனை பேர் தீமை செய்யறாங்க? இன்னைக்கு பூமியில தீமை மலிவா இல்லாமல் ஒருத்தனை கொன்னு ஒருத்தன் வாழ்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயங்கரமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே இந்த பூமியில என்ன பண்ணுது நடந்தது. கடைசி காலமா இருக்கிறபடினால நம்ம என்ன பண்ணுவோம்? தீமையை விட்டு விலகி ஓடணும். கர்த்தருக்கு தீமையான எந்த எண்ணத்தையும் வாழ்க்கை என்ன கூடாது, மைண்டே கூடாது. கர்த்தருக்கு சொன்ன தீமை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். சோதனை செல்வ தீமை செய்யறதே முழு எண்ணமா வச்சிருப்பாங்க. தீமை செய்யறதே நம்ம முழு எண்ணமா வச்சிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேடி பார்த்தாலும் அந்த தீமை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நம்ம எவ்வளவுக்கு அளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நன்மை செய்வோம். நம்ம தேவனுக்கு பயந்தோம்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம்னா நாமளும் ஆஸ்வதிக்கப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்க. சங்கீதம் 128 வாக்கு தத்தங்கள் உங்க சிரசின் மேலே வந்து பழிக்கும். எப்பொழுது? தீமையை வெறுக்கும் பொழுது, தீமையை வெறுக்கும் பொழுது, தீமையை தள்ளும் பொழுது, தீமையான காரியங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது. அடுத்தது சொல்லப்படுறது என்னன்னா, பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும். சோத்திரம். புரட்டுவாய். ஆமா, அப்படியே பச்சை பொய் என்னப்படுது. அதாவது எப்பயோ ஒரு பொய் சொன்னா முடியாத பட்சத்தை என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்றது தப்பிக்கிறதுக்கு எதாவது பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையே பொய்யா இருந்தா எதை எடுத்தாலும் பொய் பேசுனா புரட்டு நாவும். சில பேர் அப்படியே இருப்பாங்க. ஆமா, புரட்டி போட்டு பேசுவாங்க. சோதரம். நம்ம போயிட்டோம் பின்னாடி நம்ம புரட்டி பேசுவாங்க, நம்மளை பிதந்து பேசுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில இந்த அகந்த இந்த தீமையான காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம எப்படின்னா கர்த்தரை பிரியப்படுத்துறதையும் நன்மை செய்யறதுலையும் நம்ம முழு எண்ணமா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில பேர் அகந்தையான பேச்சு, மேற்றுமையான எண்ணங்கள். சோத்திரம். ஆமா, சோத்திரம் பயங்கரமான. அப்படித்தான் நான் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு மாதத்துக்கு வேலை செய்யும்போது 4 பிஸ்கட்டு. அப்போ இங்கே வேலை செய்யும்பொழுது டீக்கல் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு ஓனர் வேலை முடிஞ்சு சம்பளம் கொடுக்க இருக்கும்போது, ஏன்னா ஓனர்கிட்ட மரியாதைலாம் பேசுகிறேன் அப்படின்னு, நான் ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஓனர்னா இப்போ அம்பானி பெரிய ஒரு பில்டாப்லாம் பெரிய கோடீஸ்வரலாம் அவங்களாம் பிச்சைக்காரங்களா? 4 டம்ளரு 4 கிளாஸ் ஒதுக்கி வச்சா நீ ஓனரா அப்படின்னு சொல்லி எப்படி வேலைக்காரனுக்கு முதலாளிக்கும் வாக்குவாதமாக என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு கடையை என்ன பண்ணுவான்? ஏறி அது பாருங்க தீமையான காரியங்கள். இவங்களும் பொறுமை இல்லை, அவன் பொறுமை. அகந்தியான 2 பேருக்கும் பேச்சு, அகந்த பேச்சு 2 பேரும் பேச்சு, இவங்களுக்கு அகந்தியான பேச்சு. அப்போ அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது என்ன பண்ண, அவங்க சரியா அந்த பிசினஸை நடத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணும் பொழுது, சில காரியங்களை வெற்றி செய்யும் பொழுது அது சில தோல்வி எடுதுன்னா, சோதரன் ஆண்டவரே இந்த பிசினஸ் எப்படி நான் பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எப்படி நான் கைட் பண்ணி கொண்டு போகணும், எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவனே, ஜெபம் பண்ணி ஆண்டவரை கட்டினா தேவன் ஆலோசனை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல போட்டிருக்கிறது பெருமையும் அகந்தையும். அகந்தை யார் பேசுவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் இவங்க அகந்தையா பேசுறாங்க. உங்களை பத்தி அகந்தையா பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க பொறுமையா இருங்க.
நீங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. நீங்க தாழ்மையா இருங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துவார். தாவீது அப்படிதான் ரொம்ப அகந்தையா பேசினாங்க. உனக்கு இன்னும் இங்க என்ன வேலை? அவர் சொல்றான், நான் வந்து ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் வந்து ஆண்டவங்களை பூமியில உண்டாக்கின ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அது மாத்திரமல்ல சொல்லுது, புரட்டு வாயும் நான் என்ன பண்ணேன்? வெறுக்கிறேன். புரட்டு நாவை நம்ம வெறுக்கணும், அகந்தை வெறுக்கணும். சோத்திரம். இன்னைக்கெல்லாம் அந்த பூமியில இதெல்லாம் நான் அன்றாட பார்க்கணும். நம்ம இந்த தீமைய, அகந்தையான பேச்சு, இதெல்லாம் நம்ம வெறுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நெருங்கி நம்மளை ஆஸ்வதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாழ்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு பிரியமா நடப்போம், தீமையை வெறுப்போம், அகந்தையான பேச்சை அகற்றுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், முழு இருதயத்தை அவர் கொடுப்போம். உங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும், கர்த்தர் நாம மகிமைப்படும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே உம்முடைய குணாதிசயம் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். சத்துருவின் குணாதிசயம் அல்ல, பிசாசின் குணாதிசயம் அல்ல, கிறிஸ்துவின் குணாதிசயம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி பலப்படுத்தி ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்ற